ரொம்ப நாள் கிடப்பில இருந்த விஷயம் இப்போ தூசி தட்டி எடுத்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஸ்ட்ராலஜி பற்றி தான். என்னடா வேறு எதுவும் ஜாதகம் பார்க்க போறியான்னு கேட்டால் இல்லை. நருட்டோவில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஜோடியாக் சைன் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களோட ராசியில் யார் வரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷிகாமாரு அண்ட் ககாஷி. ஃபஸ்ட்டு ஷிகாமாரு பற்றி பார்க்கலாம். தலைவன் என்ன மாதிரி தான், தூக்கம் ரொம்ப பிடிக்கும். எதுலையும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சண்டை போட விரும்ப மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சின்னது தான், ஆனால் உயிராக இருப்பான். ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பான். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் பிளான் பண்ணி செம்மையாக பண்ணிடுவான். ககாஷி ஹட்டாக்கே. இவர் எப்போதுமே லேட்டாக தான் வருவார். கேட்டால் ஜேடி மாதிரி கதையாக விடுவார். கொஞ்சம் காஜி. இவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மி தான். பெருசாக பிரச்சனைக்கு போக விரும்ப மாட்டார். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் எவன் இருந்தாலும் சரிக்கு சமமாக இருப்பார். முக்கியமாக இவரோட எதிரி கூட இவரை பார்த்து பாராட்டுவாங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஜீனியஸ் லெவல் கேட்டகரி தான். ஈவன் நருட்டோ கூட சொல்லியிருப்பான் ஒரு சீனில், ககாஷி ஷிகாமாரு மாதிரி திங்க் பண்ணுறாருன்னு. இவங்க 2 பேரோட ராசி என்ன அப்படின்னா கன்னி ராசி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் கன்னி ராசி இருந்தீங்க அப்படின்னா ஷிகாமாரு அண்ட் ககாஷின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு ராசியை பார்க்க போகிறோம். அதுக்கான கேரக்டர் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நருட்டோ நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம்ன்ற சொல்கிற மாதிரி தான் இவன். பேசியே கொண்டுடுவான். பொறுமையே இருக்காது, எல்லாத்துலேயும் அவசரம். சரியான ஆர்வக்கோளாறு, எடுத்தோம் கவுத்தோன்னு தான் இருப்பான். ஆனால் இவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் இவனோட அருமை தெரியும். ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா உயிர் கொடுக்க கூட தயங்க மாட்டான். அப்படியே நம்ம இன்னொரு அட்மின் மாதிரி. அவருக்கும் நருட்டோட ராசி தான். அண்ட் நருட்டோவும் ஷிகாமாரும் எப்படியோ அப்படி தான் எங்கள் 2 பேரோட பாண்டும். இவன் என்னதான் பேசியே கொண்டாலும், எங்கே போனாலும், யார் பேசினாலும் இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நம்ம தேடி போகிற பொண்ணு நமக்கு செட் ஆகாது, நம்மளை தேடி வர பொண்ணு தான் நமக்கு செட் ஆகணும். லேட்டாக தான் புரியும். இது எல்லாமே தாண்டி செம்ம ஹார்ட் ஒர்க்கர். நருட்டோ சீரிஸ் பார்த்தவங்க எல்லாருமே நருட்டோ மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் யாகிகோ. இன்னொரு அழகான கேரக்டர் நருட்டோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அப்படியே நருட்டோ கேரக்டர் கூட ஒத்து போகும். இவன் எப்படின்னா தனக்கு பிடிச்சவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் உயிரே விட்டவன். ஒரு விஷயம் கற்றுக்கிறதுலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையும் தயங்கவே மாட்டான். நருட்டோ அண்ட் யாகிகோ இவங்க 2 பேரோட ராசி என்ன அப்படின்னா துலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் நீங்கள் துலாம் ராசி இருந்தீங்க அப்படின்னா நருட்டோ அண்ட் யாகிகோன்னு டைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வில்லன் கேரக்டர்னா அது மாதிரா. வில்லன்னு கூட சொல்ல முடியாது, ஏமாத்திட்டாங்க இல்லை சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம். அமைதி வேணும்னு ஆயுதத்தை எடுத்த ஒரு ஆள். இவருக்கும் சொல்லிக்கிறதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஆள் தவிர்த்து. எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, ஒரு ஊரே கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, மாதராவை அடிச்சுக்க முடியாது. என்ன தூச்சு போகும்போது மட்டும் மாதரா பின்னாடி நின்னா தலைவனுக்கு தூச்சு வராது. பிகாஸ் 2 தடவை தலைவனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி தான் தோப்படிச்சிருப்பாங்க. மாதரா பற்றி யாருமே போடாத அளவுக்கு ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் காரா. என் வழி தனி வழின்னு இருப்பான். சொந்த பந்தெல்லாம் பார்க்க மாட்டான், தப்பான வழி தான் போயிட்டு இருப்பான். ஆனால் அவனோட ஃப்ரெண்டை பார்க்குற வரைக்கும் காரா அப்படியே மாதராவோட சில விஷயம்லாம் காராக்கும் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். பார்க்க பயங்கரமாக தெரிஞ்சாலும் பியூர் சோல். இவனை பார்த்து எல்லோருமே பயப்படுவாங்க. ஆனால் அப்பேற்பட்டவன் தான் திருந்தி ஊருக்கே காசிக்காகவே ஆகும். மாதரா அண்ட் காரா இவரோட ராசி என்ன அப்படின்னா மகரம். நீங்கள் யாராச்சும் மகர ராசியாக இருந்தீங்க அப்படின்னா மாதரா அண்ட் காரா அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடுத்தது யார் பார்க்கலாம் வாங்க. ஒபிட்டோ உச்சிஹா. ஒரு மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் எல்லாத்துக்கும் இவன் தான் முக்கிய காரணமாக இருப்பான். நருட்டோ பார்த்த பொண்ணுங்களுக்கு ஒபிட்டோ மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு வேணும்னு நினைப்பாங்க. ஏன் பசங்க கூட ஒபிட்டோ மாதிரி நம்ம லவ் பண்ணுற பொண்ணை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு ட்ரூ லவ் பர்சன். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். அப்படியே அவரோட சென்ஸையும் பார்க்கலாம் வாங்க. மினோட்டோ நமிகாசே. இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எபிசோடு வந்தாலுமே எல்லோரோட மனசுக்குள்ளே பயங்கரமாக இடம் பிடிச்சிட்டாரு. நருட்டோலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஷியோபி அப்படின்னா அது மினோட்டோ தான். இது கிஷிமோட்டோவே சொன்னது. அதுக்கு ரீசனும் இருக்குது. அதை பற்றி சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதோட லிங்க்கும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இவங்களோட ராசி என்ன அப்படின்னா கும்பம். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் கும்பராசி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மினோட்டோ இல்லை அப்படின்னா ஒபிட்டோ 2 பேரோட நேமை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நருட்டோலே ஒரு முக்கியமான ஆள் பற்றி தான் அடுத்தது பார்க்க போகிறோம், மாஸ்டர் ஜிராயா. இவரை மாதிரி ஒரு சென்ஸை நமக்கு கிடச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்க வச்ச மனுஷன். எங்கே போனாலும் அந்த ஊர் மனுஷனாகவே மாறிடுவார். அக்காட்சுக்கியை அலற விட்ட ஒரே ஆள். இட்டாச்சி கூட நேற்று ஒருத்தரை பார்த்தோன்னு பாட்டு பாடினவர். அண்ட் இன்னொரு ஆள் யாருன்னா இவரோட ஃப்ரெண்டு தான், சாரா பாம்பு. ஐ மீன் ஒரோச்சிமாருங்க. மற்ற வில்லனுங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவ் இருக்கும், ஆனால் ஒரோச்சிமாருக்கு இம்மார்டல் ஆகணும். நருட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான வில்லன் அப்படின்னா அது ஒரோச்சிமாரு தான். அங்கே நருட்டோ ஜிராயா எப்படி காஜி பாய்ஸ், இங்கே ஒரோச்சிமாரு அண்ட் சாஸ்கே 2 பேரும் சைக்கோ பாய்ஸ். அண்ட் இவங்க 2 பேரோட ராசி என்ன அப்படின்னா விருச்சகம். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் விருச்சக ராசி இருந்தீங்க அப்படின்னா ஜிராயா அண்ட் ஒரோச்சிமாருன்னு டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு இந்த வீடியோவோட ரீச் பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ